ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம மகிழ் திருமேனி டைரக்ஷனில் நம்ம அஜித் குமார், ஆரவ், அடுத்து நம்ம த்ரிஷா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சு இன்னைக்கு தேட்டரில் வெற்றிகரமாக ரிலீஸ் ஆயிருக்கிற விடாமுயற்சி படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதாச்சும் விடாமுயற்சியா இல்லை வீண் முயற்சி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஒன்லைனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இந்த படத்துடைய டீசர் ரிலீஸ் ஆகும்போது நம்ம அஜித் குமார் எதையோ ஒன்று தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வந்தது. அடுத்து இந்த படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம த்ரிஷாவை தான் நம்ம அஜித் குமார் வந்து தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. அதுதான் அந்த படத்துடைய கதையும் கூட. ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய பாசிட்டிவ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம். இந்த படத்துடைய மேக்கிங் ரொம்பவுமே எக்ஸ்ட்ராடினரியாக அதை வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இந்த படத்துடைய மேக்கிங் வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்து இந்த படத்துடைய விஷுவல்ஸாக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எல்லாமே பார்க்குறதுக்கு தாறுமாறாக இருந்துச்சு. நம்ம ஓம் பிரகாஷ் அவர் தான் அந்த படத்துக்கு கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃப்ரேம் பை ஃப்ரேம் நீட்டாக ப்ராப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அடுத்து இந்த படத்துடைய எடிட்டிங் நம்ம ஸ்ரீகாந்த் அவர் தான் அந்த படத்துக்கு எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருடைய ஒர்க்குமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவர் தான் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருக்காரு. ஏன்னா அவர் தான் அந்த படத்தை வந்து முக்கால்வாசி தாங்கி பிடிச்சிருக்காரு. அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், ஆர்ஆர் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக போட்டு வச்சிருக்காரு. அதில் முக்கியமாக படத்துடைய டைட்டில் காலில் வர பிஜிஎம்மாக இருக்கட்டும், அடுத்து சாவடிக்கா சாங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறமா படத்துடைய செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய பத்திக்கிச்சு சாங்காக இருக்கட்டும், எல்லாத்தையுமே சூப்பராக கம்போஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா படத்துடைய ஸ்டண்ட் மேக்கிங் எல்லாத்தையுமே சூப்பராக கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமாக படத்துடைய செகண்ட் ஹாஃபில் காருக்குள்ளே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து வரும். டாப் ஆங்கிள் வியூவில் இருந்து அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸை சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த படத்துடைய கதை எல்லாமே ஹைஜர்பைஜானில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்கிழமை தான் படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்க பேசுகிற மொழி அதெல்லாத்தையுமே அப்படியே ஸ்க்ரீனில் எடுத்துகிட்டு வந்து ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற விதமாக அதை வந்து ரியலிஸ்டிக்காக கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம அஜித் குமார் எல்லா படங்களில் வர மாதிரியும் இந்த படத்தில் வந்து இருக்க மாட்டார். ஒரு நார்மலான ஒரு பர்சனாக தான் அந்த படத்தில் வந்து இருப்பார். ஒரு மாசான ஒரு இன்ட்ரடக்ஷனோ அடுத்து ஒரு மாசான ஒரு டைலாக் டெலிவரியோ அப்படி எதுவுமே இந்த படத்தில் வந்து இருக்காது. அவரால் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷனாக நடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. அவருடைய ஆக்டிங் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா படத்துடைய நெகட்டிவ்னு பார்க்கும்போது படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நெகட்டிவ் தான். படத்துடைய ஓப்பனிங் சாங்குக்கு அப்புறமா படம் வந்து ஃபுல்லாகவே டவுன் ஆயிருது. அதாச்சும் படம் எதை நோக்கி போகுதுன்னே தெரில. ஒரு 20 மினிட்ஸ்க்கு படம் வந்து இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா தான் அந்த படத்துடைய கதையே ஸ்டார்ட் ஆகுது. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே லேகாக தான் கொண்டு போயிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே ரொம்பவுமே டல்லாக இருந்துச்சு. அதுலேயே முக்கியமாக படத்துடைய இன்ட்ரோல் பிளாக்ல கூஸ்பம்ஸ் ஆகிற மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு சீனுமே இல்லாமல் இருந்துச்சு. இந்த படத்துக்கு எப்படா இன்ட்ரோல் வரும் அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. அடுத்து இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு அளவுக்கு பரவலாமல் இருந்தது. அதுலேயும் ஒரு சில இடங்கள்ல லேக் இருக்க தான் செஞ்சது. படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதுவுமே இல்லாமல் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே அப்படியே ஃப்ளாட்டாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாச்சும் படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போனாலும் சரி, இல்லை அடுத்தடுத்து தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி கூட இருந்தாலும் சரி, ஆனால் அடுத்து என்ன நடந்தால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் வந்து இருந்தது. நம்ம மகிழ் திருமேனி அவருடைய எல்லா படங்களை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் பேஸ்டு மூவியாக தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஆவரேஜான ஒரு படமாக தான் இருக்குது. இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இவ்வளோ இருந்தும் இந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக போயிருச்சு. நம்ம ஏகே ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த படத்தை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த படம் வந்து பிடிக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். இன்னைக்கு இந்த விடாமுயற்சி வேர்ல்டு வைடு தியேட்டருக்கு எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் இந்த படத்துக்கு வந்து கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் இந்த விடாமுயற்சி படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணுது அப்படின்றதையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக நான் இந்த படத்துக்கு அவுட் ஆஃப் 5க்கு 2.5 கொடுக்குறேன். நீங்கள் இந்த விடாமுயற்சி படத்தை பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு, நீங்கள் இந்த படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.